ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். செந்தில்வேல், உங்களுடைய பார்வைகள் என்ன? இந்த விசிட்டுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன பார்க்குறீங்க? அதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லேயர்ஸ், அதில் நம்ம என்னெல்லாம் டீகோட் பண்ணுறோம்? வணக்கம். இது தொடர்ச்சியாக சோழர்கள் மீது ஒரு கவனத்தை செலுத்துவதன் மூலம் தமிழ்நாட்டுக்குள்ள சில அரசியல் நகர்வுகளை செய்வதற்கு மோடி முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே நம்ம அந்த அவங்களுடைய செங்கோலை நிறுவிய பொழுது எழுந்த சர்ச்சைகளுக்கும் கூட இது ராஜராஜ சோழர்களினுடைய செங்கோல் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. இதற்கு முன்பும் கூட இதே தஞ்சையில அது பெரிய ஒரு பிரபலமாகாத ஒரு கோயிலாக இருந்தாலும் கூட, லைக் கம்பேரிட்லி நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரி தஞ்சை பெருவுடையார் கோயிலை போல பிரபலமாக விட்டாலும் கூட இன்னொரு கோயிலுக்கும் கூட பிரதமர் இதே மாதிரியாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். அதுவும் அதன் பிறகு ரொம்ப பிரபலம் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வரிசையில இப்ப கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருகிறார். இது நீங்க வெறும் சோழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி ராமேஸ்வரத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கன்னியாகுமரிக்கு அவர் கடந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைகின்ற பொழுது, கடைசி நாள் வாக்கெடுப்பின் பொழுது அவர் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில போய் தவம் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம், தியானம் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளை அவர் ஏதோ ஒரு இடத்துல தொடர்ச்சியா கனெக்ட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அதன் மூலம் இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் தங்களுக்கான பாஜகவை வளர்க்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. பட் பொலிட்டிக்கலா இவற்றையெல்லாம் செய்யக்கூடிய பிரதமர் எந்த இடத்திலும் இப்போ வரைக்கும், ஆனா தமிழ்நாடு வேற ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கும் திரு ஹரி. அது நீங்க கங்கை கொண்ட சோழபுரம் வரலாம், ராஜராஜ சோழனை கொண்டாடலாம், ராஜேந்திர சோழனை கொண்டாடலாம். பட் தமிழ்நாடு ஒரு கேள்வியை திருப்பி திருப்பி கேட்கும், கீழடி அகலாய்வுக்கு ஏன் இன்னமும் அரசு ஒன்றிய அரசு ஒப்புதல் தரவில்லை? அல்லது கீழடி அகலாய்வை நீங்க கிமு 800ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 300 நூற்றாண்டு கடத்துறீங்களா? கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு மாற்ற சொல்லிக்கிறது ஒன்றிய அரசுன்னு சொன்ன அமர்நாத் ராமகிருஷ்ணாவினுடைய குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் ஏன் பதில் இல்லை? இந்த கேள்விகள் தான் தமிழ்நாட்டில் எழும். அவர் முயற்சித்து பார்க்கிறார். அவர் முயற்சி எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக அவருக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. இதுல ஏடிஎம்கே பிஜேபி இணக்கம் அப்படிங்கிறது இன்னொரு டேக்கவேன்னு பார்க்கலாமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்திருக்கிறார், ஓபிஎஸ் சந்திக்கல. அதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன? நிச்சயமாக, ஏன்னா அது ஒரு பெரிய விவாத பொருளாக இருந்துச்சு. ஊடகங்களில் நேற்று முன்தினம் வந்த செய்தி அப்படிங்கிறது, எல்லா ஊடகங்களிலும் வந்த செய்தி அப்படிங்கிறது, ஓபிஎஸ்க்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாரா என்று தெரியவில்லை அப்படின்னு வந்துச்சு. அப்போ அது வேறு விதமான ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. இந்த கூட்டணிக்கே கூட்டணி இவ்வாறான ஒரு கூட்டணி அமைந்ததில் மோடிக்கு விருப்பம் இல்லை, அமித்ஷா தான் இந்த கூட்டணி அமைத்து விட்டார் என்பது போன்ற எண்ணங்களை அது ஏற்படுத்தியது. நானே கூட அந்த ஒரு பார்வையை முன்வைத்தேன். ஆனா இப்ப அது ஒரு நாள்ல மிக கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்திய நிலையில அவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். இது ஒரு விஷயத்தை உணர்த்துகிறது, அஇஅதிமுகவிற்குள் எடப்பாடி பழனிசாமியினுடைய கரம்தான் ஓங்கி இருக்கிறது, ஓபிஎஸ்க்கு இன்னும் வலுவான ஒரு சூழல் அங்கே இல்லை அப்படிங்கிறதை உணர்த்துகிறது ஒன்று. இன்னொன்று, பாஜகவை நம்பி யார் சென்றாலும் அவர்கள் தங்கள் தேவை முடிந்தவுடன் அவர்கள் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணம் இந்தியா முழுக்க இருக்குது. தமிழ்நாட்டில் அதுக்கு சமீபத்திய உதாரணம் ஐயா ஓபிஎஸ். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவின் பேச்சை கேட்டுத்தான் போய் தியானம் இருந்தார், சண்டை போட்டார், சசிகலாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார், எல்லாவற்றையும் செய்தார். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பலம் வாய்ந்த ஒருவராக இருக்கிறார், அவரிடம் தான் 20 விழுக்காடு வாக்கு இருக்குது, ரெட்டலை அவரிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பாஜக ஓபிஎஸ்ஐ கைவிட்டு விட்டது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடம். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியும் இவர்கள் கைவிட மாட்டார்கள் என்பது எந்த நிச்சயமும் இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு பாடம் இருக்குது திரு ஹரி, இது டிடிவி தினகரனுக்கு ஒரு பாடம். டிடிவி தினகரன் இந்த வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறார்னா, அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி இருப்பதாக நினைக்கிறார். ஒருவேளை ஓபிஎஸ்ஐக்கு எடுத்த அதே நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனுக்கும் மிக உறுதியாக எடுப்பார் என்று சொன்னால், அவரும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்வார் என்று சொன்னால், பாஜக டிடிவி தினகரனையும் கலக்கி விடக்கூடும். ஸோ அதுவும் இதுல இருக்கக்கூடிய சிக்கல். ஆனா டிடிவி தினகரன் ரொம்ப லாவகமாக ஒரு அரசியல் செய்கிறார். நான் அவரை பார்க்கறதுக்கு நேரம் கேட்கல, பிரைம் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு நான் நேரம் கேட்கவில்லை அப்படிங்கிற அவர் அந்த இமேஜை கரெக்டா பில் பண்ணிட்டாரு. ஓபிஎஸ் பாவம் அந்த அளவுக்கு அவருக்கு அதை சொல்ல தெரியல. வெளிப்படையாக நான் நேரம் கேட்டேன் அப்படிங்கிற தகவலை சொல்லி இப்பொழுது நேரம் மறுக்கப்பட்டிருக்கிற பொழுது அவருக்கு அது ஒரு பின்னடைவே தெரியும். நன்றி திரு செந்தில்வேல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.